கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 8. மத்தேயு 22:8. Matthew 22:8. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். இப்ப இந்த உபமானத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பு முனைய பாக்குறோம். இந்த ராஜா என்ன பண்ணலன்னா, அழைக்கப்பட்டவங்கள வரலன்னவங்கள அவங்கள நியாயம் தீர்த்துட்டு அவர் என்ன பண்ணலன்னா, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணல. எப்படி? கல்யாணம் இல்லைன்னு சொல்லல, அதே சமயத்துல விருந்த குறைக்கல, அவருடைய சந்தோஷத்தை இல்ல சமாதானத்தையும் குறைக்கல. மாறாக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வேலைக்காரர்ல பார்த்து பேசுறாரு. ஏன்னா முதல்ல பேசினாரு, அதுக்கப்புறம் ஊழியக்காரர் அனுப்பிச்சாரு. இப்ப என்ன பண்றாரு, அவர் அவரை நிராகரிச்சுட்டாங்க, அவரை அவங்க இது பண்ணல, அவங்களுடைய வேலைக்காரனை கொலை செஞ்சுட்டாங்க. ஆனாலும் தேவன் இன்னும் பேசுறாரு. ஆனா இப்போ அவர் ஒரு மன வருத்தத்திலேயோ ஒரு மன கசப்புலையோ இல்ல இதெல்லாம் போயிருச்சே அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன பண்றாரு, அவர் அவருடைய இரக்கம் முடிவே இல்லைங்கிறத காட்டக்கூடியதாக ஏசாயா 30:18 பாக்குறோம். கர்த்தர் என்ன கிருபையுள்ளவராய் காத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. ஆபக்குக்கு 3:2 பார்க்கிறோம், அவருடைய கோபத்திலையும் அவர் என்ன அவருடைய இரக்கத்தை மறக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு. எப்படி? கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கு, அவங்க வரல, அவங்க நிராகரிச்சாங்க, கொடுமை பண்ணாங்க, கடைசியில அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. ஆனாலும் ஏன் விருந்து இருக்கு, என்னுடைய திட்டம் இன்னும் இருக்கு, என்னுடைய விருந்து ஆயத்தமா இருக்கு, என்னுடைய கல்யாண விருந்து என்னுடைய மகனுக்கான கல்யாணம். அதனால என் மகன் என்ன கனப்படுத்தப்படுவான். அதனால என்னுடைய சந்தோஷம் குறையவே குறையாது, என்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடியதாக யோபு ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இல்லையா? யோபு 42:2 என்ன தேவனுடைய திட்டத்தை ஒரு நாள் எதுனாலையும் மாற்றவே முடியாது. ஏசாயா 46:10 சொல்லும்போது அவருடைய ஆலோசனை எப்போதும் நிலை நிற்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இங்க ராஜாவினுடைய கல்யாண விருந்து நிச்சயமா நடைபெறும். ஆனா அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையோ, ஆனா நிச்சயமா விருந்து நடைபெறும். அதனால அவர் என்ன சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். நீங்க நல்லா கவனிங்க, அபாத்திரமாய் போனது காரணம் பாவம் கிடையாது, அபாத்திரராய் போனதுக்கு காரணம் அவங்களுடைய பொல்லாது கிடையாது. மாறாக என்னன்னா, அவங்க என்ன கர்த்தரை ஒரு உதாசீனப்படுத்தக்கூடியது. அவங்க அதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்களுடைய அழைப்ப விட்டு விட்டாங்க. அப்ப நீங்க இங்க அழைப்பு அபாத்திரமா போனவங்கன்னு சொன்னது அவங்களுடைய மெரிட்ல குறைஞ்சு போல, இல்ல அவங்களுடைய எந்த இதுல இருந்து வந்தாங்க, என்ன மாதிரியான மத சம்பந்தம் அப்படிங்கிறது. இங்க பாத்திரம் என்று சொல்வது ஒரு அழைப்புக்கு பாத்திரம்னா அந்த அழைப்பை நீங்க எப்படி ஏற்றுக்கொண்டீங்கிறதானே ஒழிய உங்களை குறித்தது அல்ல. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இது நிறைய பேர் இது தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடியது. கர்த்தர்ட்ட நீங்க வருவதற்கு உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் இல்ல, அவருடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க பாவம், அவங்க பொல்லாப்பு இதுல போனதை காட்டிலும் அவங்க என்ன கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரல. இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அது நீங்க எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவங்களா இருந்தாலும் சரி, யாருமே உங்களுடைய தகுதியின் அடிப்படையில நீங்க யாருமே ராஜ்யத்துக்குள்ள வரல. நீங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதானே ஒழிய உங்களுடைய தகுதியின் அடிப்படையில இல்லவே இல்லை. இதை நாம் மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய நோக்கமோ அவருடைய திட்டமோ நிச்சயமா நிறைவேறும். இதுல எந்த ஒரு மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்போ நீங்க பாத்திரவான்களா இல்லையா என்பது நீங்கள் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலமா தான் வர முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு காரணத்தினாலையும் இல்ல.
அப்ப கர்த்தருடைய இரக்கம் இருக்கு, அவருடைய ஏக சக்கராதிபதி தன்மை இருக்கு. அது எனக்கு அருமையானவர்களே, நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய நீங்கள் பாத்திரவான்களா இல்லையா என்பது என்னன்னா, நீங்க எப்படி தேவனுடைய அழைப்பிற்கு நீங்க என்ன மாதிரி நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கறீங்க. அதனால உங்களுடைய பழைய காலத்தை வைத்து, உங்களுடைய கடந்த காலத்துல வைத்து, உங்களுடைய காரியங்களை வைத்து, உங்களுடைய பாத்திரத்தை நீங்க அதற்கு தகுதியானவர்களா இல்லைன்னு பார்க்காதீங்க. நீங்க தகுதி என்பது உங்களுக்கு உண்டானது ராஜாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டதுனால உண்டானதுதான் தகுதியை தவிர வேற எதுவுமே கிடையாது. வல்ல பிதாவே, இதோ நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துல நிற்பதற்கான காரணம் நாங்கள் ஏதோ நல்லவர்கள், பாத்திரவான்கள், தகுதியுள்ளவர்கள் என்பதனால இல்ல. உம்முடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனாலதான் எங்களுக்கு தகுதி உண்டானது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த மாலை மன்னால சந்திப்போம்.